டிவிஎஸ் அப்பாச்சி. இந்தியாவில் டிவிஎஸோட அப்பாச்சி பைக்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். பட் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். (2005) பல்சர் 150 அண்ட் 180 ஹிட் ஆகிருந்த டைமில் தான் அப்பாச்சியோட ஃபர்ஸ்ட் மாடல் அப்பாச்சி 150 இந்தியாவில் வந்தது. சுசுகி டிவிஎஸ் பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆன அப்புறம் ஹீரோவோட என்ஜினை அப்டேட் பண்ணி 147.5 cc அண்ட் 13.5 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணி இறக்குனாங்க. 16 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, எலக்ட்ரிக் ஸ்டார்டர் அண்ட் ஃபுல்லி அனலாக் கன்சோலோட கொடுத்தாங்க. இந்த பைக் ஓரளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதனாலேயே ஒரு வருஷம் தாண்டி 2007 டிவிஎஸ் ரேசிங் த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ் அப்பாச்சி 160 லான்ச் பண்ணாங்க. இந்த வாட்டி 10 cc இன்க்ரீஸ் பண்ணி 2 horsepower இன்க்ரீஸ் பண்ணாலும் சேம் வெயிட்லேயே கொடுத்து கூட அனலாக் டிஜிட்டல் கன்சோல் அண்ட் ஸ்ப்ளிட் கிராப் ரயிலுக்கு மாறிட்டாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். அதே நெக்ஸ்ட் இயர் 2008 அப்பாச்சி RTR 160 ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட் லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ரியர் டிஸ்க் கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த பைக் 0 to 60 km ரொம்ப ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது ஒரு நியூ எரா வித் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன்னு சொல்லலாம். கூட கார்பரேட்டர் வேரியண்ட்டும் செல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. (2009) 150 அண்ட் 160 செக்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த டிவிஎஸ் புதுசாக 180 cc கால் வச்சாங்க. ஸோ இப்போது பவரை இன்க்ரீஸ் பண்ணி 17 horsepower கொடுத்தாங்க. அண்ட் இதோட எக்ஸலண்டான எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்துன்னு நமக்கே தெரியும். அப்பாச்சி 180 பல்சர் 180க்கு பர்ஃபெக்ட் ரைவலாக இருந்துன்னு சொல்லி ஆகணும். அண்ட் 2009 எண்டில் அப்பாச்சி 150 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது அப்பாச்சி 160 அண்ட் 180 மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்குது. 2010 டிவிஎஸ் அப்பாச்சி 160 ஹைப்பர் எட்ஜ் லான்ச் பண்ணாங்க. நியூ கலர்ஸ், பாடி பேனல்ஸ், LED டெயில் லேம்ப், ரோட்டோ பெடல் டிஸ்க் வித் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்தாங்க. இந்த வாட்டி இது யங்ஸ்டர்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இயர் 2011 டிவிஎஸ் அப்பாச்சி 180க்கு ஒரு மார்வலஸ் அப்டேட் கொடுத்தாங்க. இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸில் ஃபஸ்ட்டாக ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ABS இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. (10 to 25% ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி அசத்திட்டாங்க. இது ஒரு சூப்பர் சேஃப்டி ஃபியூச்சராக இருந்தாலும் அப்பாச்சியோட டிசைன் கொஞ்சம் அவுடேட்டடாக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் டிவிஎஸ் ஒரு பக்கா மூவ் எடுத்து வச்சாங்க. 2012 டிவிஎஸ் அப்பாச்சியோட ஒட்டுமொத்த ஸ்டைலே மாற்றிட்டாங்க. அப்பாச்சியோட எல்லா மாடல்ஸ் லைக் 160, 180 அண்ட் 180 ABSலையும் LED DRL கொடுத்தாங்க. அந்த டைமில் இது ரொம்ப யூனிக்காக இருந்துன்னு சொல்லி ஆகணும். புதிய பாடி கிராஃபிக்ஸ், ரீடிசைன்டு சீட், சைடு பேனல்ஸ், கிராஷ் கார்டு, மட் கார்டுன்னு எல்லாமே மாற்றிட்டாங்க. இருந்தாலும் மார்க்கெட்டில் பஜாஜோட NS 200 அண்ட் பல்சர் 220யும் டஃப் காம்படிட்டராக தான் இருந்தது. 3 வருஷம் எந்த அப்டேட்டும் இல்லை. 2016 டிவிஎஸ் அப்பாச்சியை நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கே அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்பாச்சி RTR 200 4V இறக்கி 200 cc செக்மெண்ட்டில் கால் வச்சாங்க. 197.5 cc ஆயில் கூல்டு என்ஜின் ப்ரொடியூசிங் 21 PS பவர் at 8500 RPM.
இதுதான் த ஃப்ளாக்ஷிப் ஆஃப் ஆர்டிஆர் சீரீஸ். டோட்டலாகவே பழைய அப்பாச்சி பைக்ஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த பைக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் கார்பரேட்டர் 2 வேரியன்ட்ஸ்லையும் இறக்குனாங்க. ஆனாலும் 180cc ஏபிஎஸ் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்து 200cc கொடுக்காதது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ அடுத்த வருஷம், அதாவது 2017, டிவிஎஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் BMW மோட்டராய்டு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு லான்ச் பண்ணாங்க, தி அப்பாச்சி RR 310. ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் என்ஜின் வித் 34 PS பவர். அப்பாச்சி சீரீஸில் ஃபஸ்ட் டைமாக 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், USD ஃபோர்க்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸோடு இறக்கி எல்லா மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. இது பியூர்லி ஒரு ட்ராக் மிஷின்னு தான் சொல்லணும். கிராஃப்டட் இன் விண்ட் டனல் அண்ட் டைனோ டு அல்டிமேட் ட்ராக் வெப்பன். டிவிஎஸ் எகைன் அப்பாச்சி 160ல் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அப்பாச்சி 160 4-valve ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட்டை ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. அண்ட் தென் கார்பரேட்டட் வேரியண்ட் விதவுட் டிஸ்க் பிரேக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் இதுதான் அந்த பவர்ஃபுல் 160cc பைக் வித் 16.8 PS பவர் at 8000 RPM. அப்பாச்சி 160 4V இந்தியன் நேஷனல் மோட்டார் சைக்கிள் ரேசிங் சாம்பியன்ஷிப் INMRCயில் 6 times வின் பண்ணியிருக்கிற விஷயம் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சேம் இயரில் RTR 200 4V ரேஸ் எடிஷன் லான்ச் பண்ணாங்க. இது கார்பரேட்டட் வேரியண்ட் வித் ABS அண்ட் ஃபியூல் இன்ஜெக்டட் வேரியண்ட் வித்தவுட் ABS லான்ச் பண்ணாங்க. பட் 2 வேரியண்ட்ஸுக்குமே ABS பிரேக்ஸ் கொடுத்துருக்கலாம். கூட எத்தனால் வேரியண்ட் ஆஃப் அப்பாச்சியும் ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ எத்தனால் அவைலபிலிட்டியாக இருக்கிற சிட்டிஸில் இந்த பைக்கும் யூஸ் பண்ண முடியும். 2019 பைக்ஸ் எபோ 150cc ABS மேண்டேட்ரின்னு வந்தபோது அப்பாச்சி 160, 160 4V அண்ட் 180 சிங்கிள் சேனல் ABS கொடுத்தாங்க. இதை டிவிஎஸ் சூப்பர் மோட்டோ மோடுன்னு நேம் பண்ணாங்க. அப்பாச்சி 200 அண்ட் RR 310ல் டியூவல் சேனல் ABS கொடுத்தாங்க. பட் ஸ்டில் அப்பாச்சி 180ல் இருந்த டியூவல் சேனல் ABS எடுத்துகிட்டு சிங்கிள் சேனல் ABS கொடுத்தது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். சேம் இயர்லேயே RR 310க்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாங்க. பழைய RR 310ல் இருந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி நியூ கலர் வேரியன்ட்ஸ் அண்ட் ஸ்லீப்பர் கிளச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது இப்போ இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷனை கிராப் பண்ணிச்சு. இதோட ஸ்டாப் பண்ணாமல் டிவிஎஸ் அப்பாச்சி 200லையும் ஸ்மார்ட்டான ஒரு அப்டேட், அதாவது ஸ்மார்ட் கனெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நமக்கு பைக்கை ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க முடியும். இந்த செக்மெண்ட்லேயே வேறு எந்த பைக்லேயும் இல்லாத மாதிரியான நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுத்தாங்க. எண்ட் ஆஃப் 2019ல் 2020 வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி 160 அண்ட் 200 4V இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி பவர் ட்ராப் எதுவும் இல்லை, பட் டார்க்கில் சின்ன ட்ராப் இருந்தது. பட் ஸ்டில் RTFI ரேஸ் டியூன்டு ஃபியூல் இன்ஜெக்டர் அண்ட் GTT கிளைட் த்ரூ டெக்னாலஜியும் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போது டிராஃபிக்கில் கூட பைக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் 2020 டிவிஎஸோட ஃப்ளாக்ஷிப் மாடலான RR 310க்கு ஒரு மார்வலஸ் அப்டேட் கொடுத்தாங்க. நியூ கலர்ஸ், நியூ கன்சோல், ரைடிங் மோட்ஸ், த்ரோட்டல் பை ஒயர்னு எக்கச்சக்கமான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இதோட TFT டிஸ்பிளே அண்ட் 4 ரைடிங் மோட்ஸ் லைக் ரெயின், அர்பன், ட்ராக் அண்ட் ஸ்போர்ட், இதுதான் இதோட ஹைலைட்டான விஷயம். ரைடிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பவர் டெலிவரியிலையும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இப்போது இது ஒர்த் ஃபார் ப்ரைஸ் ஆர் பெஸ்ட் இன் த கிளாஸ்னு சொல்லலாம். இந்த ஷாக்லேருந்து வெளியே வர முன்னாடியே எண்ட் ஆஃப் 2020ல் டிவிஎஸ் அப்பாச்சி 200க்கு ஒரு பக்கா அப்டேட் கொடுத்தாங்க. RR 310ல் இருக்கிற மாதிரியே ரைடிங் மோட்ஸ், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் சூப்பர்பான ப்ளூ கலரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
ஸோ இந்த பைக்லேயும் ரைடிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெயின் அண்ட் அர்பன் மோடில் 17.32 PS அண்ட் ஸ்போர்ட் மோடில் 20.52 PS பவர் என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. கூட ஸ்லிப்பர் கிளச் அண்ட் ரியர் வீல் லிஃப்ட் ப்ரொடெக்ஷனோட வருது. இவ்வளோ அப்டேட்டடான ஒரு பைக் 200cc செக்மெண்ட்லேயே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் த ஒன்லி திங் இஸ் மிஸ்ஸிங் ஆஃப் 6th கியர். ஆனாலும் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருந்த ஓல்டர் அப்பாச்சிஸில் இருந்து ஸ்மூத் அண்ட் ரொம்ப அப்டேட்டடான ஃபீச்சர்ஸோட டிவிஎஸ் அப்பாச்சி 200 ப்ரொடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயந்தான். அண்ட் அகெயின் 2021 டிவிஎஸ் மறுபடியும் அப்பாச்சி 160 பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அப்பாச்சி 160 17.63 PS பவர் அட் 9250 RPM அண்ட் 14.73 Nm டார்க் அட் 7250 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. Again the powerful bike in its segment. ஸோ டிவிஎஸ் அப்பாச்சியில் நிறைய பைக்ஸ் வந்திருந்தாலும் அட் ப்ரெசண்ட் 160/12, 180/12, 164/12, RTR 200 அண்ட் RR 310 பைக்ஸை மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் அப்பாச்சி பைக்ஸில் புதிய அப்டேட் விடுறாங்களா ஆர் புதிய அப்பாச்சி பைக்ஸ் விடுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். See you in next video with love and regards from GD Moto.